ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம செயல்படுத்தணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு வேலை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த வேலையை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், இவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு இத்தனை வருஷம் ஏன் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த வேலையை நான் விட்டுட்டேன். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலை தேடுவோன்ட்டு. அதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு வேலை தேடி நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து இது பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் நான் அவசரப்பட்டு என் ஃப்ரெண்டு வேலை வாங்கி தரேன், நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த வேலையை விட்டுட்டேன். ஆனால் அவனும் ரெஃபர் பண்ணியுமே அவன் சொன்ன கம்பெனியில் எனக்கு ஜாப் கிடைக்கல. வேறு ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி இதுக்கப்புறம் நமக்கு இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் நம்ம முடிவெடுத்தது கொஞ்சம் இதாகிடுச்சு. அவசரப்பட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம். அவன் பேச்சை கேட்டுட்டு நம்ம வேலையை விட்டுருக்கக்கூடாது. வேறு ஒரு வேலையை செலக்ட் பண்ணிவிட்டு அது கிடைச்சதுக்கப்புறம் விட்டுருந்துருக்கணும். எங்கள் அம்மா அப்பா மட்டும் சொன்னாங்க. அப்பா ஏன்னா கொஞ்சம் அனுபவம் உள்ளவர். அவரும் கம்பெனிலலாம் ரொம்ப வருஷம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலலாம் வேலை பார்த்து வரதுட்டு அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி நீங்கள் இந்த வேலையை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கப்பா. ஏன்னா 5 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குற, அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ இப்போ 25,000 சம்பளம் இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு மாறுறது தப்பு கிடையாது. ஆனால் வேறு ஒரு வேலையை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் என்ன யோசித்தேன்னா, என் ஃப்ரெண்டு சொல்கிறான் நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறது, அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி நம்ம ஒரு ஆசை வார்த்தைகளை நம்பி நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் இது பண்ணதுக்கு எனக்கு இது ஒரு தண்டனை மாதிரி தான். கிட்டத்தட்ட அந்த வேலையை விட்டுட்டு ஒரு 4-5 மாதம் கிட்ட வீட்டிலே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு சொன்னால் அது மாதிரி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொன்னவன் இன்றைக்கி அந்தளவுக்கு நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேன்ட்டான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இருக்கிறதுலையே நம்ம ஒழுங்காக இருந்துட்டு வேறு ஏதாச்சும் ஜாப் நம்ம இது பண்ணியிருந்துருக்கலாம். இவன் பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாமல் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம அவன் பேச்சை கேட்டு நம்ம இது பண்ணது நம்மளுக்கு சரி கிடையாது. பார்த்துக்கலாம், நம்ம வேறு விஷயத்த நம்ம இதில் இது பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இது பண்ணணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் 2 பேர் வேறு வேறு கம்பெனியில் அத்தை பசங்க வேலை பார்த்தாங்க. அவங்கக்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன், என்ன தான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு உதவின்னு வரப்போ யாருமே நமக்கு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நான் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்ததுனால, நான் அந்த சமயத்தினால நான் என்ன இது பண்ணேன்னு வச்சுக்கோங்கன்னா, கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கக்கிட்ட, அதுக்கப்புறம் முன்னாடி என்னோடய கம்பெனியில் வேலை பார்த்த அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அதில் ஒருத்தர் என் கம்பெனியில் ஸ்டார்டிங்கில் என் கூட வேலை பார்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். அவர் சொன்னார், இங்கே வேணால் வேக்கன் நான் சொல்கிறேன்ப்பா, நீ ட்ரை பண்ணிப்பார், வா எங்கள் வீட்டுக்கு வேணா வா அப்படின்னு சொன்னார். அவரோட ரொம்ப ஒரு அந்தளவுக்கு பழக்கம் இல்லைனாலும் நான் அவருக்கு வேலை பார்த்த டயத்துலலாம் கொஞ்சம் பணம்லாம் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கேன். போன புதுசில் அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே உதவி பண்ணேன். அதெல்லாம் அவர் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு என்னோட அடிக்கடி பேசுவார். ஆனால் அந்த மாதிரி வேலையை விட்டேன்னு சொன்னோன்னே, ஏன்ப்பா அவசரப்பட்டு வேலையை விட்டு, அவரும் அதான் கேட்டார், நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் இங்கே ஏதாச்சும் உனக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கும் நானுமே தெரியாமல் எடுத்த முடிவு தான். எப்போதுமே நம்ம அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு இப்போ தான் ஒரு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா விடு, அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ அடுத்த வாரமே கிளம்பி வா. இங்கே ஒய்ஃபெல்லாம் அவங்க அம்மா என்னோடய ஒய்ஃபோட தம்பிக்கு மேரேஜ், அதனால் 1 மந்த் இங்கே தான் இருப்பாங்க, அதனால நீ கிளம்பி நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் எதுவும் சொல்லலை. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நான் வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவரும் இப்போ உதவி செய்கிறேன்னு சொல்கிறவருக்கும் நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடக்கூடாது எதாக இருந்தாலும். ஏன்னா நம்மளுக்கு உதவி செய்கிறவங்கிறதே நம்மளுக்கு இதாக இருக்கிறப்போ, நம்மளுக்கு ஒருத்தவங்க வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறப்போ, அதையும் வேண்டான்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா
தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, சரிங்கண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வர்றேண்ணே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம இதுக்கப்புறமும் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம தயங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து தயக்கமாக வந்து இதாக தான் இருந்தேன். உடனே வந்து அப்போ தான் அந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு தெளிவு பிறந்துச்சு. இதே மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால இருக்கிற இதையும் நம்மளால வந்து இது பண்ணிக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முடிவுலேருந்து நம்ம மாறுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து முடிவு வந்து மாற்றிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாட்ட எல்லாத்தையும் வந்து சொன்னேன். இது மாதிரின்னா அம்மா சொன்னாங்க, இதுக்காக யோசிக்காதப்பா, கோயம்புத்தூரா இருந்தா என்ன, நீ போ, அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படாத, பணம் நான் வந்து உனக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் நான் தரேன்ப்பா, நீ அதை பற்றி நினச்சிக்கிட்டு மனசை போட்டு எதுவும் குழப்பிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லைம்மா எனக்கு வந்து இங்கேயே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, அதுக்கு என்னப்பா பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நம்மளுக்கு ஒரு வருமானத்துக்காக இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப நம்ம போய் தான்ப்பா ஆகணும். அதெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு மனசை நீ வந்து எதுவும் போட்டு இது பண்ணிக்காதப்பா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கான சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இது பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இது வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த முடிவுக்கு வந்து நம்ம எதாக இருந்தாலும் வந்து இது பண்ணி போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுநாளே வந்து நான் அம்மாட்ட சொல்லிவிட்டு, அம்மா எனக்கு ஒரு 10,000 பணம் கொடுத்தாங்க. அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தோன்னே சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு 10,000 பணம் வந்து இது பண்ணேன். அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து ட்ரெயினில் கிளம்பிட்டேன். அந்த அண்ணன் சொன்ன அட்ரஸ்க்கு. அங்கே போயிட்டு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஆட்டோக்காரன் வந்து கரெக்டாக கொண்டு ஒரு 1/2 மணி நேரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த இது இருக்குது, அங்கேருந்து கொண்டு என்னை விட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே போனோன்னே அந்த அண்ணன் வந்து விடிய காலை ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் முத நாளே வரேன்னு சொன்னோன்னே, அவர் எனக்கு வந்து டீ எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்போ இது பண்ணார். வீட்டில் வந்து குழந்தைங்க யாருமே இல்லைப்பா, எனக்கு வந்து வேலை இருக்கிறனால நான் லீவ் போட முடியல. அவங்க வந்து அவங்க தம்பி கல்யாணத்துக்காக எல்லாமே வந்து அவங்க தான் இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பா கிடையாதுல்ல அவங்களுக்கு. அதனால இவங்களும் அவங்க அம்மாவும் தான் வந்து தம்பி கல்யாணத்துக்கு எல்லாம் மெனக்கெட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால தான் நானும் போய் ஒரு மாதம் நீ கல்யாணம்லாம் இதாகட்டும், நான் கல்யாண டயத்தில் வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை முக்கியம்ல, இந்த வேலையை இது பண்ணோன்னா நம்ம அடுத்தடுத்தது கஷ்டமாக இருக்கும் ஃபேமிலி இது பண்ணுறது அப்படின்னோடனே, சரி சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன்ப்பா அவசரப்பட்டு இது பண்ண அப்படின்னோடனே, என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு தானே அவசரப்பட்டு நான் வந்து சரி வேலையை அடுத்தது ஒன்று பார்க்காமே வந்து நான் வந்து அதை விட்டுட்டு வந்தது என்னோட தப்புண்ணே. எனக்கு வந்து அது வந்து இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி சரிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாததை நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணி ரெஸ்ட் எடுப்பா, நானும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்படியும் வந்து மத்தியானம் வந்துடுவேன், இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மி தான், நான் 1 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், காலைல டிஃபன் எல்லாமே உனக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு இரு, மத்தியானம் நான் சாப்பாடு ஹோட்டலில் உனக்கு வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு இருந்தாலும் வந்து புது இடமா இருக்கிறனால அந்தளவுக்கு தூக்கம் இல்லை. இருந்தாலும் ஒரு 1 ஹவர் தான் படுத்து தூங்கினேன். தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து பக்கத்துலலாம் போனேன். பக்கத்தில் நிறைய கம்பெனிஸும் இருந்துச்சு. அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் கம்பெனிக்கு ஒரு 10 நிமிஷம் போகிற அளவில் தான் வந்து வீடெல்லாம் பார்த்துருந்தாங்க. ஏன்னா ரொம்ப பிள்ளைங்கலாம் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்னா ஒடியாரணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே தான் வீடெல்லாம் பார்த்துருந்தாரு. ஓரளவு வீடெல்லாம் பார்த்துருந்துட்டு ஓரளவு பரவாயில்ல, நல்ல வீடாக இருந்துச்சு. 6,000 வாடகை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 6,000த்துக்கு ஓரளவு பரவாயில்ல, தனி வீடாக இருந்துச்சு. ஓரளவு நல்ல வசதி எல்லாமே இருந்துச்சு. 2 ரூமு எல்லாமே வசதி எல்லாமே இருந்துச்சு. மேலேயும் ஒரு ரூம் வந்து யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் தங்குற அளவுக்கு நல்ல ஓரளவு வசதியான ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு வந்து அந்த அண்ணன்ட்ட வந்து கொஞ்சம் கவலைப்பட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் மதியானம் வந்ததுக்கப்புறம் கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்னோன்னே அவர் என்ன இது பண்ணாருன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, அதெல்லாம் நினச்சி எதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிப்போம்,
நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. இதுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணுற? இல்லைண்ணே, எனக்கு வந்து 5 வருஷமாக ஒரு வேலையை விட்டுட்டு நான் வந்து இப்போ ஒரு வேலை தேடுறேங்கிறப்போ